நட்பு வாய்ப்பாய் மாறுகிறது. இந்த வாய்ப்பை யோசேப்பு உருவாக வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆமாம், அப்படியே நட்பா இருக்கிறதுனால தான் ரெண்டு பேரும் சொப்பனம் கண்டாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ஆராதனையில் இல்லை, ஆமாம், அவங்க சிறைச்சாலை இருக்கும்போது. அல்லேலூயா. ஆமாம், அங்கே சிறைச்சாலை இருக்கும்போது சொப்பனம் கண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. திருப்பி இந்த செய்தியை கேட்டால் புரியும். ஆமாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்தினால சொப்பனம் கண்டாங்க. இந்த நட்பு சரியாக இருந்ததுனால தான் யோசேப்பின் இடத்துல வந்து சொல்கிறாங்க, ஐயா இப்படியாக நாங்கள் படுத்திருந்தோம், ஸ்தோத்திரம், ஒரு சொப்பனத்தை கண்டோம் அப்படி என்று சொல்கிறாங்க. சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை என்றார்கள். அல்லேலூயா. ஆமாம், கவனிக்கணும். அர்த்தம் சொல்ல சொப்பனத்தை கண்டோம். இப்போ நட்பு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவது தேவனுக்குரியது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமாம், இப்போ இயேசு யெகோவா தேவனை அறிவிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுகிறது? கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனும் இவனுடைய நெருக்கத்தினின்று தப்பு வைக்கப்படுவதற்கு ராஜா வீட்டு மனிதனிடத்தில் தன்னுடைய கதையை தன்னுடைய நிலைமையை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுகிறது? கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு ஒரே காரியத்திற்கல்ல, ஒரே வாய்ப்பை, ஒரே சூழ்நிலையை பல நிலைகளை பயன்படுத்தலாம். சில நேரத்தில் நம்மளுக்கு நேராக இயேசுவை அறிவிக்க, இயேசுவை சொல்ல கிடைக்கிற நல்ல வாய்ப்பை கூட நம்ம பார்த்துட்டே விட்டுருவோம். போன பிறகு ஐயோ இயேசு சொல்லியிருக்கலாமே, சர்ச்சுக்கு வர கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு பின்னாடி யோசிப்போம். ஒரு பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் நம்பராக, தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் ஃபோன் நம்பர் வாங்குவோம். ஆமாம், ஒரு நட்பு கிடைச்சா ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி, ஆமாம், நல்ல காரியத்துக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அப்போ தேவ சமூகத்தில் நட்பை தொடர்ந்து கொண்டிருக்கிற இவன் இப்போ ஒரு வாய்ப்பு வருகிறது. வாய்ப்பு வந்த உடனே, ஐயா அது தேவனுக்குரியது, நான் ஆராதிக்கிற யெகோவா தேவனுக்குரியதா சொப்பனத்தை சொல்றது. ஆமாம். ஒருவேளை இந்த ரெண்டு பேரும் வெளியில் இருந்திருந்தாங்கன்னா சொப்பனத்துக்கு எங்கே போயிருப்பாங்க? அர்த்தம் கேட்டு எங்கே போயிருப்பாங்க? ஆமாம், என்னென்ன யோசியம் இருக்கு இல்லையா, யோசியக்காரங்களை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? போயிருப்பாங்க. ஆனால் இப்போ சிறையிலிருந்து எங்கே போக முடியாது. அதனால ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பிட்ட சொல்றதை சொல்றா. யோசேப்பு